அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். அப்படி போடு தலைவா, அப்படி போடு. ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல இந்த வருஷமும் நான் தானா? ஐயா, இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. அவனை போட்டு போட்டு தள்ளுற ஆளெல்லாம் இப்ப அவங்கிட்ட இருக்கான். அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க. எல்லா பணத்தையும் எப்படியோ ஒழுங்கு பண்ணி லூப் ஹோல இல்லாம பண்ணிட்டான். சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாது. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான இது சும்மா வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை இனிமே தான் பார்க்க போறீங்கன்ற மாதிரி நேத்து நம்ம பார்த்த கோட் ட்ரெய்லர் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான். ஆனா இதை தாண்டி படத்துல வந்து ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 4 சர்ப்ரைஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சர்ப்ரைஸ் நம்பர் 1, இந்த படத்துல வந்து திரிஷா இருக்காங்க, திரிஷா கேமியா பண்ணிருக்காங்க அப்படின்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது என்னன்னா, இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு குத்து சாங் வர மாதிரியும், அதுல விஜயும் திரிஷாவும் சேர்ந்து குத்துன்னு குத்தி இருக்காங்கன்ற மாதிரியும், ஐ மீன் டான்ஸ், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஷூட் எல்லாம் கூட முடிஞ்சிருச்சு, செம்மையா வந்திருக்கு சாங். படத்துலயே வந்து அந்த சாங் தான் வந்து நல்ல வைபா இருக்கும், ஒரு டான்ஸ் மெட்டீரியல், அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 சாங் விட்டுருக்காங்க. அந்த சாங் மட்டும் பட ரிலீஸுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி விடுறதா பிளான் பண்ணிருக்காங்களாம். அதாவது என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் வந்து இல்ல. ஈவன் நேத்து வந்து வெங்கட் பிரபு அந்த பிரஸ் மீட்ல பேசும்போது கூட ஆடியோ லான்ச் இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆன்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல திரிஷா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்பா, நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் பண்ணிருப்பீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியாதம்மா? இதை வந்து நாங்க நம்பணும். சோ இந்த படத்துல திரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. விஜயும் திரிஷாவும் சேர்ந்தாலே அது வந்து அது ஒரு மேஜிக்கா தானே இருக்கும், செம்மையா இருக்கும்ல. சோ அதை பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பெருசா இருக்கும். ஓகே நண்பா, நாளைக்கு வேற ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கோட வேற ஒரு காலரோட டிஸ்கஸ் பண்ணலாம், ரோஸ் பண்ணலாம்.